Hello students, welcome to our 7th science class. Students, in the video term 2 unit 3 some chemical changes பத்தி discuss பண்ண போறோம். First நம்ம பார்க்கக்கூடிய chemical change rusting of iron. Students, rusting of iron அப்படினா என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம corrosionனா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். What is corrosion? The gradual destruction of metals by chemical or by electrochemical reaction with their environment. Metal environmentல இருக்கக்கூடிய some substance கூட chemical or electrochemical reactions மூலமா react பண்ணி நியூ சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம கரோசன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இங்கே மெட்டல்ஸ் வந்து கிராஜுவலாக அதர் காம்பவுண்டாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறி போயிடுது. மெட்டல் அதோட குவாலிட்டியை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுது. அதனால தான் இதை நம்ம கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Here metals are converted into its oxides, hydroxides or sulfides. Rusting is one of such corrosion method. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து அதோட ஆக்சைட்ஸாவோ ஹைட்ராக்சைட்ஸாவோ சல்ஃபைட்ஸாவோ மாறி போயிடுது. ரஸ்டிங்கும் கூட இதே மாதிரி ஒன் ஆஃப் த கரோசன் மெத்தட் தான். இங்கே அயன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி கரோட் ஆகுது. So students, in rusting, iron undergo electrochemical reaction with oxygen and water vapor in the atmosphere form hydrated ferric oxide on its surface. ஸோ ரஸ்டிங் ப்ராசஸில் அயன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் கூட எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்பட்டு அதோட சர்ஃபேஸில் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ப்ராசஸை நம்ம ரஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸுக்கான இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கான இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷனை நம்ம இப்போ ரைட் பண்ணலாம். அயன் சிம்பிள் Fe, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் O2 ப்ளஸ் வாட்டர் வேப்பர் H2O. ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 கெமிக்கல் ஃபார்முலா. ஹைட்ரேட்டட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா H2O போடுறோம். ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலை. இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது, பட் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சைடு 2 போடுங்க அண்ட் இந்த சைடு 3 போடுங்க. ஸோ 3 2s are 6, 2 3s are 6 பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அயன் பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே 4 அயன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம், 4 போடலாம். ஸோ 4 மோல். இங்கேயும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வாட்டர் பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ரஸ்டிங் ப்ராசஸ். ஸோ இங்கே ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 H2O இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் ரஸ்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அயனை நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணுறோம். இன் மேக்கிங் பிரிட்ஜஸ், ஷிப்ஸ், கார்ஸ், ட்ரக் பாடிஸ் அண்ட் மெனி அதர் ஆர்டிகல்ஸ். ஸோ ரஸ்டிங் ஆனால் நமக்கு நிறைய லாஸ் ஆகும். ஸோ அயன் ஆர்டிகல்ஸ் கேன் பி ப்ரிவெண்டட் ஃப்ரம் ரஸ்டிங் பை அப்ளையிங் எ கோட் ஆஃப் பெயிண்ட் ஆர் கிரீஸ். ஸோ அயன் ஆர்டிகல்ஸை நம்ம ரஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆர் க்ரீஸை கோட்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் அயனோட கான்டாக்ட் வித் ஆக்சிஜன் ஆர் வாட்டர் வேப்பர் கூட கட் பண்ணி ரஸ்டிங் நடக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறோம். தீஸ் கோட்ஸ் சுட் பி அப்ளைட் ரெகுலர்லி டு ப்ரிவெண்ட் ரஸ்டிங். ஸோ இந்த கோட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்ளை பண்ணணும், ரஸ்டிங்கை பெர்மனெண்ட்டாக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. Another way of preventing rusting is to deposit a layer of metal like chromium or zinc on iron. This is called galvanization. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனுக்கு மேலே அனதர் மெட்டல் லைக் குரோமியம் ஆர் ஜிங்கை கோட் பண்ணுறதுனால அயனோட ரஸ்டிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் ஆகுது. இந்த ப்ராசஸை கேல்வனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. And students, amazingly there is an iron that did not rust. There is an iron pillar at the Qutub complex in Delhi which is more than 1600 years age. அதாவது டெல்லியில் குதுப்பினார் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு அயன் பில்லர் இருக்குது. அந்த அயன் பில்லர் மேக் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1600 இயர்ஸுக்கு மேலாகுது. ஆனாலும் அந்த அயன் பில்லர் இது வரைக்கும் என்ன ஆகலைன்னு பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகலை. Even after such a long period, the iron pillar kept in
ஓப்பன் பிளேசஸ் ஹேஸ் நாட் ரெஸ்டட் அட் ஆல். ஸோ இவ்வளவு லாங் பீரியட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அது ஓப்பன் பிளேஸில் இருந்தாலும் கூட அது என்னாகலைன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகலை. This shows that Indian scientists made great advances in metal making technology even at the 16th century, which enabled them to make this iron pillar having the quality of great rust resistance. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th செஞ்சுரியிலே இருந்த நம்மளுடைய இந்தியன் சயின்டிஸ்ட் மெட்டல் மேக்கிங் டெக்னாலஜியில் எவ்வளவு டேலண்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களால இவ்வளவு காலம் துருப்பிடிக்காத இந்த அயன் பில்லரை மேக் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராசஸ் பர்னிங். Burning is a chemical change in which substances react fastly with oxygen, forms one or more oxides along with a large amount of heat and light. ஸோ பர்னிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ் ஆக்சிஜன் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி ஸோ கம்பஷன் ஆகி அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார்ம் ஒன் ஆர் மோர் ஆக்சைட்ஸை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் லைட்டோட ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸை தான் நம்ம பர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். For example, burning a piece of paper gives entirely new substance such as carbon dioxide, water vapor, smoke and ash. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை நம்ம பேர்ன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஸ்மோக் அண்ட் ஆஷ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே டோட்டலி நியூ சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். இது கூடவே ஹீட் அண்ட் லைட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. அண்ட் இது வந்து இர்ரிவர்சிபிள் ஒன். ஸோ நம்ம கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லலாம். அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். when magnesium ribbon burns in air, it combines with the oxygen of air to form a new substance called magnesium oxide. ஸோ மெக்னீசியம் ரிப்பனை நம்ம வந்து எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட டாஸ்லிங் ஒயிட் லைட்டோட எரிஞ்சு நமக்கு வந்து மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு ஆஷை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலி நியூ சப்ஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ இட் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். நம்ம இதுக்கான கெமிக்கல் ஈக்குவேஷனை இப்போ ரைட் பண்ணலாம். மெக்னீசியத்தோட சிம்பிள் Mg ப்ளஸ் அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி O2 கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு MgO மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டு பேலன்ஸ் த ஆக்சிஜன் வி புட் 2 ஹியர். ஓகேவா? ஏன்னா இங்கே 1 ஆக்சிஜன் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே 2 போடுறோம். ஸோ மெக்னீசியம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மோல் ஆகுது. ஸோ நம்ம வந்து மெக்னீசியத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2 போடுறோம். ஸோ 2Mg + O2 gives 2MgO. திஸ் இஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த பர்னிங் ஆஃப் மெக்னீசியம். ஸோ இங்கே டோட்டலி நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுனால இட் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். ஸோ பர்னிங் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கர்ட்லிங். ஸ்டூடெண்ட்ஸ் கர்ட்லிங்னால் நமக்கு என்னன்னு தெரியும், பாலை தயிராக்கிறது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மெத்தட் கூட நமக்கு தெரியும். பாலில் நம்ம வந்து 1 or more ட்ராப் ஆஃப் ஓல்டு கேர்டை போடும்போதோ ஆர் 1 or more ட்ராப் ஆஃப் லெமன் ஜூஸை போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோலி கர்ட்லிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ கர்ட்லிங் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் லிக்விட் கிராஜுவலி டர்ன்ஸ் இன்டு சாலிட் ஃபார்மிங் clumps along the way. ஸோ கர்ட்லிங்கிற ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடில் இருக்குது. அது கிராஜுவலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் நல்ல கட்டியாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். நம்ம மறுபடியும் கேர்டை என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மில்காக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பெர்மனன்ட் சேஞ்ச். ஸோ இட் இஸ் கர்ட்லிங் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இட்லிக்கு வந்து பேட்டர் மாவு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த இட்லி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கணும். ஸோ வாட் இஸ் ஃபெர்மெண்டேஷன்? இட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ஈஸ்ட் அண்ட் சர்டைன் பாக்டீரியா break down sugar solution into alcohol and carbon dioxide. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் சொல்யூஷன் ஃபுட்டில் இருக்கக்கூடிய சுகர் மாதிரியான மாலிகூல்ஸை
ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரேக் பண்ணி சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றுது. தட் இஸ் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அங்கே வந்து சாஃப்ட்னஸ் அங்கே கிடைக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் அன் irreversible ப்ராசஸ் as the alcohol formed cannot be turned back into sugar. ஸோ இது வந்து நம்ம ஃபார்மான ஆல்கஹாலை திருப்பி சுகராக என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் த irreversible ப்ராசஸ் அண்ட் பெர்மனன்ட் சேஞ்ச். thus fermentation is a chemical change. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சயின்டிஸ்ட் பற்றி, தட் இஸ் லூயிஸ் பாஸ்டர், ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1822 to 1895. He was the first person to describe the process of fermentation. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை ஃபஸ்ட்டு டெஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். He described that fermentation occurs in the absence of air and in the presence of microorganisms such as yeast. ஸோ அவர் வந்து என்ன நமக்கு டெஸ்கிரைப் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் தான் நடக்கும் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கணும், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு டெஸ்கிரைப் பண்ணார். ஹி ஆல்சோ டிஸ்கவர் த க்யூர் ஃபார் ரேபீஸ். ஓகே, இவர் ரேபீஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா க்யூர், அதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன். ஸோ இங்கே நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். பேக்கிங் சோடா இஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்போனேட். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்போனேட் அதோட கெமிக்கல் நேம். அண்ட் லெமன் ஜூஸ் கண்டைன் சிட்ரிக் ஆசிட். லெமன் ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ when these two substances are mixed together, then a chemical change take place between sodium hydrogen carbonate and citric acid to form 3 new substances. நமக்கு totally 3 new substances கிடைக்குது. that is sodium citrate, carbon dioxide and water. ஸோ சிட்ரிக், அதாவது பேக்கிங் சோடாவில் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ரஜன் கார்போனேட், சோடியம் பை கார்போனேட் சொல்லலாம். அதுவும் லெமனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு சோடியம் சிட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிற 3 சப்ஸ்டன்சஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே டோட்டலி நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இட் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம ரைட் பண்ணலாம். தட் இஸ் சிட்ரிக் ஆசிட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா C6H8O7, C6H8O7, சோடியம் பைகார்போனேட் NaHCO3, சோடியம் ஹைட்ரஜன் கார்போனேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் வாட்டர் H2O ப்ளஸ் சோடியம் சிட்ரேட் Na3C6H5O7, Na3C6H5O7, that is sodium citrate. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சோடியம் எடுத்துக்கோங்க, இங்கே 3 இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 3 போடலாம். ஸோ சோடியம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்பன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எதை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 கார்பன் இருக்குது, இங்கே வந்து 3 கார்பன் இருக்குது. ஸோ டோட்டலி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கார்பன் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 கார்பன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 3 போடலாம். ஸோ கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணலாமா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ டோட்டலி 11 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 5 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ நம்ம 11 மாற்றுறதுக்கு இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 போடுங்க. இப்போ 3 2s are 6, இங்கே ஒரு 5. ஸோ 11 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே 7 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 3s are 9 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 9 + 7 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 3 2s are 6, ஒரு 3 9,
அண்ட் இங்கே வந்து 7, ஸோ 16 ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸ்மால் உங்கள் லோயர் கிளாஸஸில் ஸ்டடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மாதிரி இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது பேக்கிங் சோடா வந்து லெமன் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 3 சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. டோட்டலி நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.